மகத்தான வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த கற்பிக்கு அடையாளமாக 10th இல்லை 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவி 10th என்ன 10ஆம் வகுப்பு? நீங்கள் இங்கிலாந்தில் இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். உண்மையாகவே இந்த வீடியோவை விஜய் அவர்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. கல்விக்காக இவ்வளோ பெரிய விழாவை எடுத்து தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பு கொடுக்குறார் என்றால் எந்த இயக்கம் நடத்தியது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இயக்கம் சொல்லுங்கள். இத்தனை வருஷமா விஜய் எங்க போயிருந்தார்? இந்த 3 வருஷமா தான் அவருக்கு இந்த இவங்கெல்லாம் 10th + 2 பாஸ் பண்றது தெரியுதா? பிறக்கும் போதே எல்லாரும் எதையும் செஞ்சிட முடியாதுல்ல. ஏன் ஆட்சியாளர்கள் செஞ்சாங்களா? ஆண்டவர்கள் செஞ்சாங்களா? ஆண்ட பரம்பரை செஞ்சிச்சா? யார் செஞ்சா? எல்லா கட்சிக்கும் மாணவர் பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல, மடையர் பிரிவுன்னு மாற்றிக்கங்க. அவங்கவுங்க கட்சியில் என்ன செஞ்சீங்க கல்விக்காக? ஏதோ சோப்புட்டப்பா தகரட்டப்பா கொடுக்கல. வைடூரியங்களை அழகு பார்த்து கொடுத்திருக்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் மட்டுமல்ல கல்வித்தளத்திலும் உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று. இன்னைக்கு இருக்கிற கல்வித்துறை அமைச்சர்லாம் என்ன பண்ணுறான்னு நமக்கு பார்க்கணும். நல்ல கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவங்கெல்லாம் பாடம் படிச்சுக்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. விஜய் அவர்களுக்கு ஆமா, அனைத்து மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, சரியா தானே சொல்றாரு. வளரும் தலைமுறைகளை இந்த தேசத்தின் தலைவர்களாக அவர் பார்க்கிறார். என்ன தப்பு இதுல இருக்கு? அவர் தலைவர்களை உருவாக்குகிறார். மாணவர்கள் பருவத்திலேயே தலைவர்களை உருவாக்குகிற மிகப்பெரிய ஒரு விடயத்தை இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், நிறைய பேர் இங்க தளபதின்னு சொல்லிட்டு தலைவிதியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். My dear young leaders and parents. ஏன் சார் அவரோட அஜெண்டா எப்போதுமே திமுகவை டார்கெட் பண்ணியே இருக்கு? சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொள்ளையடிக்கிற கும்பலை சொல்லாமலே எப்படி கடந்து போக முடியும்? யார் எழுதி கொடுத்தாங்க? முன்னாள் ஆண்ட முதலமைச்சர் பேசுவார், சிலப்பதிகாரத்தை எழுதியது திருவள்ளுவரான்னு கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வராது. அது நியாயமாக பேசுவீங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுத்துமே திக்குது, ஒழுங்காக படிக்க தெரியல, அதை வாழ்த்துவீங்க. விஜய்க்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் கேட்குறேன், ப்ராம்ப்டன்லேயே அடிச்சுட்டு போகிற ஒரு இன்னைக்கு. Sky is vast and wide and you have strong winds. So feel free to. டாக்டர் ஆகணுன்ற கனவு நிறைய பேருக்கு இருக்கும்ல சார். நீட்டு மட்டுமே வாழ்வியல் இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா எல்லாருமே ஏன் டாக்டருக்கு படிக்கணும்? ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போய் படி, மிகப்பெரிய வல்லுநர்களாக வரணும், மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வரணும், அதை குறிவைத்து படிங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீட்டு மட்டுமே வாழ்க்கை அல்ல. இருக்கிறவங்க பூரா டாக்டரா? அப்போ மற்ற தொழிலை யார் பார்க்க? ஊழலே இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா சார்? ஊழலே இருக்கக்கூடாதுங்கிறதானே இலக்கு. அதை எப்படி ஆதரிக்க முடியும்? ஒரு புதிய தலைமுறை ஒரு புதிய யுக்தியோடு தமிழக அரசியல் தளத்தில் வருகிறார்கள் என்றால் வரவேற்பதற்கு ஏன் எல்லோருக்கும் மனம்? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? விஜய் என்னன்னாக்க விரல் நீட்டா குத்தம், காரை விட்டு இறங்குனா குத்தம், கையசச்சா குத்தம், அந்த தோல் பேக்கை அப்படி எகிரி அப்படி ஒரு அமுக்கி விட்டா குத்தம். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு வேற இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன உங்களுக்கு சந்தேகம்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த 10th படித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னுமே நீங்கள் ரொம்ப தெம்பாதான், இன்னும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கல்ல? ஏன்னா உங்கள் தலைவர் பேசியிருக்காரு. நிச்சயமா தலைவர் ஆகிட்டீங்களா? கற்பி. ஓ, தாவேகா தலைவர் தானே? அப்படி சொல்லுங்க. எனக்கு தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதான் பார்த்து. இல்லை, நீங்கள் அவருக்கு சார்பாக பேசி என்ன சார்பாக பேசினா தலைவனாக ஆகிட முடியாதுல்ல. கற்பி என்கிற தாரக மந்திரத்தை இந்தியாவில் நிலைபெற செய்த மகத்தான மண்ணுரிமை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் மகத்தான வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த கற்பிக்கு அடையாளமாக 10th இல்லை 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவி 10th என்ன 10ஆம் வகுப்பு? நீங்கள் இங்கிலாந்தில் இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். சரி, பேசுங்க சார். நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னே ஏதாவது இல்லை, இது பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசும்போதே சரியாக கேள்வியில் தமிழில் வச்சிங்கன்னா நானும் அதுக்கு சார் வேணாம் சார். ஆல்ரெடி என் மேலே கொலவெறியில தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் வேற இதெல்லாம் சொல்லி தராதீங்க. சரி, 10ஆம் வகுப்பு மாணவியர்களுக்கு பரிசளிப்பு. அது எந்த மாதிரி பரிசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ சோப்புட்டப்பா தகரட்டப்பாவை கொடுக்கல. வைடூரியங்களை அழகு பார்த்து கொடுத்திருக்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் மட்டுமல்ல கல்வித்தளத்திலும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்
என்பதற்கு சான்று. இன்றைக்கி இருக்கிற கல்வித்துறை அமைச்சர்லாம் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு பார்க்கணும். ஸ்ரீமதி மரணத்தில் அப்படியே வாய்மூடி மௌனியாக இருக்கிறாங்க. பக்கத்தில் இளந்திரையன் என்கிற ஒரு நீதியரசர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிற போதே அதை பிணையில் விடுவதா வேண்டாமான்னு சொல்லுகிற போதே எப்படி அங்கே தகவல் வருதுன்னா, நல்ல பள்ளிக்கூடம் பூர்வாங்க விசாரணை தொடங்குவதற்கு முன்னாலேயே அறிக்கைகளை கொடுத்த அற்புத பேராற்றல் மிகுந்த நல்ல கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவங்கெல்லாம் பாடம் படிச்சுக்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட. விஜய் அவர்கள்கிட்டயா? ஆமாம், ஏன் இல்ல மரணத்தையே மறைக்கக்கூடிய மடையர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைடூரியங்களை வழங்குகிற இந்த மனப்பான்மை எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு காத்திருக்கா? எல்லா கட்சியிலேயும் மாணவர் பிரிவு இது கூட வந்து ஒரு அரசியல் ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்கப்படுதுன்றது புரியுதா சார்? இதையும் அரசியலாகிட்டீங்களா? இதையும் அரசியலாகிட்டீங்களா? பரிசு கொடுக்கறதே அரசியலா? இல்ல சார், இது வந்து இல்ல என்னோட ஒரு கேள்வியா நீங்க பார்க்காதீங்க. இது பொதுமக்கள் வைக்கிற ஒரு கேள்வியா நீங்க பாருங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா தான் இப்ப நான் இந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்கிறேன். இத்தனை வருஷமா விஜய் எங்க போயிருந்தாரு? ஏன் இந்த 3வது வருஷம், இந்த 3 வருஷமா தான் அவருக்கு வந்து இந்த இவங்கெல்லாம் 10th + 2 பாஸ் பண்றது தெரியுதா? அப்ப இத்தனை வருஷமா இவர் கண்ணுக்கு அது தெரியலையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? பிறக்கும் போதே எல்லாரும் எதையும் செஞ்சிட முடியாதுல்ல. வளர்ந்து அறிவாற்றல் மிகுந்த உள்வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எந்த மாதிரி சூழலில் இந்த தமிழ்நாட்டை கொண்டு போகலாங்கிற ஒரு காலக்கெடு இருக்குங்கள. எடுத்தோடனே நான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. இல்லை சார், அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி சரி, அதை பாராட்டுங்களே. 3 வருஷமாக செய்கிறார்ல, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு செய்ய போகிறார்ல, அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து அதை செய்யலை இதை செய்யலை. ஏன் ஆட்சியாளர்கள் செஞ்சாங்களா? ஆண்டவர்கள் செஞ்சாங்களா? ஆண்ட பரம்பரை செஞ்சிச்சா? யார் செஞ்சா? எல்லா கட்சிக்கும் மாணவர் பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல, மடையர் பிரிவுன்னு மாற்றிக்கங்க. அவங்கவுங்க கட்சியில் என்ன செஞ்சீங்க? கல்விக்காக என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவரை மாணவர் அமைப்புகள் என்று வைத்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் கல்வி நிறுவனங்களில் கொலை நடக்குதா இல்லையா? மாணவர் அணியினர் என்ன செய்கிறாங்க? ஏன் போராட மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி மாணவர் அணியை உருவாக்காமல் இன்னும் உருவாக்கலை. இப்போ தான் அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிகளை. ஏன்னா இப்போ தானே 2 வயசு ஆகுது, குழந்தை தானே, இப்போ தானே ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மகத்தான தலைவர் இன்றைக்கு மாணவ மாணவியருக்கு வந்து இவ்வளோ பெரிய பரிசுகளை அள்ளி கொடுக்கிற பாரி வள்ளலாக விளங்குகிறார் என்றால், நாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பிய வள்ளல்கள்லாம் யாருன்னு சொல்லி, இன்றைய தலைமுறைக்கு வள்ளல்னால் யாருன்னே தெரியாது. முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்திரையை தானமாக்கிய பாரி ஆண்ட புண்ணிய தேசம் இது. மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எருமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரிலிருந்து திருப்பத்தூரை நோக்கி அடர்ந்த வனப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய மனைவியினுடைய கழுத்திலே கிடந்த 4 பவன் நகையை அறுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் கயவர்கள். சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த எங்கள் சின்னமருதியில் வந்து முறையிடுகிறான். உமது தேசத்தில் இவ்வளவு பெரிய குற்றம் நடக்கிறதே, நீ ஆட்சி நடத்துகிறாயா என்று கேட்டான். உடனடியாக தன் அரண்மனையில் தங்க வைத்து 8 பவன் நகையை போட்டு அழகு பார்த்த தேசம் இந்த தேசம். ஏன் இதெல்லாம் நான் சொல்லி வரேன்னா, அப்படியான ஒரு பாரம்பரியமிக்க தமிழ் தேசிய தளத்தில் இன்றைக்கு விஜய் அவர்கள் இவர்களுடைய வரிசையில் இன்றைக்கு தானமாக இந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்காக தன்னுடைய உழைப்பில் ஊதியமாக எடுத்த தொகையை எடுத்துக்கொண்டு செலவழித்து அந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அவர் முயல்கிறார் என்றால் அங்கே தான் அம்பேத்கரியம் விளையாடுகிறது. உண்மையாவே இந்த வீடியோவை விஜய் அவர்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கோலாட்சி இங்க புரிஞ்ச இந்த மாதிரியான ஒரு புலவர்கள் மன்னர்கள் இருந்த அவங்களோடலாம் நீங்க ஒப்பீடு பண்றீங்க அப்படின்னும் போது உண்மையாவே அவர் கூட இதை யோசிச்சு. நான் கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. கல்விக்காக இவ்வளவு பெரிய விழாவை எடுத்து தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு கொடுக்கிறார் என்றால் எந்த இயக்கம் நடத்தியது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இயக்கம் சொல்லுங்க. மாணவர்களை நாங்கள் வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகிறோம், இந்த தேசத்தில் அவர்கள் எதிர்காலத்தினுடைய தலைமுறை, இந்த தேசத்தை கட்டியமைக்கக்கூடிய தளபதிகள். இலவச கணினி இங்க கொடுத்துருக்காங்க சார், இங்க டேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க வரணுன்றதுக்காக ஃப்ரீ பஸ் பாஸ்லாம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம இப்போ நீட்டுக்காக வந்து அந்த எக்ஸாம்ஸ் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கிற வந்து ஆட்சியாளர்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. என்ன செஞ்சாங்க? அதிகாரத்துல இருக்கிறவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்கல்ல. அதிகாரத்துல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கங்க. அதுல இருக்கிற மாணவர் பிரிவு இதை செஞ்சிச்சா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிச்சா? ஆட்சி செய்திருக்கிறது. ஆட்சி எதுக்கு செய்தது தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான். மிதிவண்டி கொடுத்தால என்ன லட்சணத்தில் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல, தெரியுமா? அது மிதிவண்டி. அது ஆமாம், அது மிதிவண்டி தான். அழுத்தி மிதிச்சா தான் ஓடும். தெரியுமா தெரியாதா?
கொள்ளையடிப்பதில் குறியாக இருப்பதால் நலத்திட்டங்களை உருவாக்குனார்கள். என்ன விஜய் வந்து இப்போ இந்த வைடூரியங்கள் கொடுக்குறதுல என்ன கொள்ளையடிக்கிறாரா? இல்லையே. தன்னுடைய உழைப்பில் உருவான பணத்தை செலவழித்து இன்றைக்கு மக்களை உருவாக்குகிறார், மாணவர்களை உருவாக்குகிறார் என்றால் நான் அதனால தான் சொல்கிறேன், மயில் ஆடுகிற போது அதற்கு போர்வை ஊத்திய வம்சம் தமிழர் வம்சம். லீடர்ஸ் அந்த ரீதியில தான் நான் பார்க்குறேன். லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு சார் இந்த வாட்டி. ஆமாம், சரியாக தானே சொல்கிறாரு. வளரும் தலைமுறைகளை இந்த தேசத்தின் தலைவர்களாக அவர் பார்க்கிறார். என்ன தப்பு இதில் இருக்கு? சிறப்பானது தானே. எதுவுமே தப்புன்றது இங்க சொல்லுங்க சார். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்டைலை வந்து அவர் ஃபாலோ பண்றாரு. ஸோ இந்த வாட்டி வந்து எப்போதுமே அவர் தலைவர்களை உருவாக்குகிறார். மாணவர்கள் பருவத்திலேயே தலைவர்களை உருவாக்குகிற மிகப்பெரிய ஒரு விடயத்தை இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், நிறைய பேர் இங்கே தளபதின்னு சொல்லிட்டு தலைவிதியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா தலைவிதி, இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை சில பேர் இன்னைக்கு அப்படியே எழுதி பச்சையங்களை கையெழுத்து போட்டு குட்டிச்சோறாக்குகிற கொடுங்கோன்மை அரசுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சொல்லுங்கள், ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக யாரையாவது நான் இன்னொன்று கேட்குறேன், தலைவர்களை உருவாக்கியிருக்கா? எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்கு திமுக? தன்னெழுச்சியாக வந்த தலைவர்கள் வேறு. வைகோவை சொல்லலாம், மிகப்பெரிய பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லலாம், ஏன்னா என் தலைவனை உருவாக்கிய பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன். அவங்களாம் தன்னெழுச்சியாக உருவானாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன இருக்குது? மன்னராட்சியாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ஆனால் விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் தனக்கு பிறகு தன் மகன், அதற்கு பிறகு அப்படியே வாரிசுகளின் அடிப்படையில் கொண்டு வரலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? நான் பார்க்கக்கூடிய இந்த குழந்தைகள், இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் தலைவர்களாக உருவாக வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்திருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டிற்கு மிகச்சிறந்த தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று வேற இல்லை சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தொடர்ந்து இவர் 3 வருஷமா இவர் வந்து இதை கொடுத்துட்ருக்காரு. அப்போது 18 வயசு நிரம்பியவர்கள் எல்லாருமே இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கீடு தான் இவரும் இதை பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். 10ஆம் வகுப்பில் 15 வயசு கொடுக்குறாரு. மாணவர்கள் எத்தனை பேர் பரிசு தொகை வாங்குறாங்க சொல்லுங்கள்? படித்தவர்களுக்கு பாராட்டு. எல்லா மாணவர்களும் படித்தா கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் படிக்கிறாங்களா? இல்லையே. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அதை கொடுக்குறாரு. அது எப்படி ஓட்டாக மாறும்? 10 பேருக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் அதை கொண்டு போகிறான்னு சொன்னால், ஒரு மாவட்டத்துக்கு 30 பேரை தேர்வு பண்ணுறாங்க. 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டத்தில் எவ்வளோ பேரை உருவாக்க முடியும்? அவங்க ஓட்டு போட்டால் விஜய் ஜெயிச்சிருவாரா? அது இல்லை. வழி இருக்கிறது. தன் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் படிக்கக்கூடிய குழந்தைகளை தேர்வு செய்தவர்களை ஊக்கமளிப்பதும், படிக்காத குழந்தைகளுக்கும் ஊக்கமளிக்கிற வகையில் இன்றைக்கு இது போன்ற பொருள்களை கொடுத்தால் மற்ற குழந்தைகளும் படிக்கும் என்கிற ஒரு ஆசையை தூண்டுகிற இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கற்பி என்கிற தாரக சொல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் மிக சரியாக நேர்த்தியாக தளபதி விஜய் அவர்கள், இல்லை தலைவர் விஜய் அவர்கள் அழகாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஏன் சார் அவரோட அஜெண்டா எப்போதுமே திமுகவை டார்கெட் பண்ணியே இருக்கு? எப்போதுமே ஏன் வந்து இப்போ இன்றைக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவர் பேசியிருக்காரு. ஊழல் நடத்துகிற ஆட்சி இல்லாமல் யாருக்கு ஓட்டு போடணுன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்குறதுன்றது எவிடெண்ட்டாக வந்து திமுக நடக்கிற ஆட்சியை தான் அவர் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பேச்சு பொருளாக அது ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கே சார். சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கொள்ளையடிக்கிற கும்பலை சொல்லாமலே எப்படி கடந்து போக முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். டாஸ்மார்க் ஊழல்ல மட்டுமே, டாஸ்மார்க்ல மட்டுமே 3 லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஒரு 4 பேரை தேர்வு பண்ணி தமிழ்நாடு முழுக்க 4 திசையிலையும் பிரித்து வச்சு லட்சம் கோடிகளை கொண்டே குமிச்சு வச்சுருக்காங்க. அவங்கள அப்புறம் பேசாமல் என்ன வாழ்த்த சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக வந்து அழிஞ்சு போன கட்சி. அதை பற்றி இன்னுமே பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு சமமான இயக்கமும் அதிமுக இல்லை சார். என்ன சார், அதிமுகலாம் எத்தனை வருஷம், அதுவும் 50 வருஷம் இருந்த ஆண்டாங்க. இப்போ நிலைமை என்ன? இப்போ நிலைமை என்ன? பாமக வந்து அந்த மண்ணில் வந்து மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கினாங்க. இப்போ என்ன சார்? ரெண்டாவது இருக்கிற ஒரு திமுக அதிமுகன்னு இருந்த கட்சி சார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க இப்ப தாவேகா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த தமிழ்நாட்டு உங்களோட அறியாமையா சார் இது? இல்லை, உங்களுடைய அறியாமையில் அப்படி யோசிக்கிறீங்க நீங்கள். தமிழக வெற்றி கழகம் தன்னலமற்ற இயக்கமாக தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வரப்போகிறது. என்ன உங்களுக்கு இப்போ பிரச்சனை சொல்லுங்கள்? அகில இந்தியாவில் நாம் நிறைய விஷயங்களை பேச முடியும். பவன் கல்யாண் என்ன ஏற்கனவே வெற்றி பெற்றவரா ஆந்திரத்தில்? எப்படி அவரால் துணை முதலமைச்சர் ஆக முடிந்தது?
என்ன நடந்துச்சுங்க? அப்ப இதுக்கு பின்னாடில ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க தமிழ்நாட்டை கைப்பற்றணுங்கிற ஒரு அஜெண்டா இருக்குது. இதில் என்ன தப்பு? கொள்ளை கும்பலை வெளியில் விரட்ட வேண்டும். திருட்டு மாடல் அரசு இங்கே நடக்கிறது. என்ன இப்போ அந்த திருட்டு மாடல் அந்த நாட்டில் இருந்தான்னா போனா என்னன்னு நான் கேட்குறேன். அப்புறம் அதை வசப்படாமல் என்ன நீங்கள் நல்லாட்சி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கூட்டணி? 30 வருஷமா ஆண்டு இருக்கிறீங்களா தமிழ்நாட்டை? இந்த மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறீங்களா? எங்க தனிச்சு நில்லுங்க பாப்போம். தைரியம். விஜய் அவர்களும் தான் கூட்டணிக்கு ஓப்பனா வந்து அழைப்பு விடுத்திருக்காரு சார். குழந்தை தாளாட்டுவதற்கு தாயை தேடுந்தான். உங்களுக்கு எதுக்கு தாய்? நீங்களே தாய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். நீங்கள் தானே இப்போ தமிழ்நாடே எங்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் கூட்டணி கட்சி? உங்களுக்கு மக்கள் சேவையை சரியான அளவில் நீங்கள் செஞ்சுருந்தா உங்களுக்கு கூட்டணியே தேவையில்லையே. அதிமுக முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் அதுக்காக தான் திமுகவை பேசுகிறேன். புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சி தனிப்பட்ட ரீதியில் போட்டிட்டுச்சுன்னு சொன்னால் போட்டி யாருக்கு என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே எவ்வளோ வேலை ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில் 5 மாதத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தெரியுமா? ஆமாம். ஏன் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராடாததுனால. அவங்க போராடி இருந்தாங்கன்னா இப்போ நீதி கிடச்சிருக்காது. ஏன்னா அவங்க போராடியதெல்லாம் நீதி கிடைக்கல. வேங்கவேலுக்கு கிடச்சிருச்சா? ஸ்ரீமதி மரணத்துக்கு கிடச்சிருச்சா? தீவெட்டிப்பட்டி பிரச்சனை. ஆமாங்க, கூட்டணி கட்சி போராடிய இடமெல்லாம் வழக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியல. ஆனால் யாருமே போராடாததுனால இதுக்கு உடனே தீர்ப்பு. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் கவனிச்சு பாருங்க. நீங்கள் நான் சொல்கிறது ஒத்துப்போம். விசிகா எந்த களத்தில் போராடாமல் இருந்துச்சு? தீவெட்டிப்பட்டிக்கு போராடாமல் இருந்துச்சா? நாங்குநேரிக்கு போராடாமல் இருந்ததா? சொல்லுங்கள். திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைக்கு போராடாமல் இருந்ததா? எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டங்கள். ஆனால் அந்த வழக்கெல்லாம் என்னாச்சு? எங்க? நீங்கள் விசிகேவா இல்லை தாவேக்காவா? நான் அது விசிக தன் நியாயத்தை பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை கட்சி போராடி, கூட்டணி கட்சியில் போராடி எந்த தீர்ப்பும் இல்லை. நான் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்க, ஸ்ரீமதி மரணத்தில் இப்போ என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? அப்பா 211 சிசிடிவி வச்சுருந்தீங்களே, அந்த பதிவுகளை கொடுங்கடான்னு 3 வருஷம் மன்றாடுறாங்க. இதுவரை சிபிசிஐடி கொடுக்கல. வெக்கங்கட்ட சிபிசிஐடி, மானங்கட்ட சிபிசிஐடி, துப்புக்கட்ட சிபிசிஐடி. எதுக்கு உங்களுக்கெல்லாம் சம்பளம்னு கேட்குறேன். 3 வருஷமாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அழைப்பு வரலாறை கொடுங்கடானா, கால் ஹிஸ்ட்ரி அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் 5 மாதத்துக்குள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அத்துமீறல் பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி அதையும் செய்யணும்ல. அதுக்கு தான் இப்போ விஜய் வருகிறார். விஜய் வருகிற போது பாருங்க, இது விஜய் எல்லா எதுவுமே கேசஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஒரு தவறுகளும் எதுவும் நடக்காம பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போதே பதறினீங்கல்ல, கதறினீங்கல்ல, துடிச்சிங்கல்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அத்துமீறலுக்கு நோட்டீஸ் தானே கொடுத்தாங்க, துண்டு பிரசுரம். அதை கொண்டே நீங்கள் என்ன செஞ்சீங்க? இருக்கிற பெண்களெல்லாம் கைது பண்ணி அடைச்சிங்க. பார்க்க போன அந்த கட்சியினுடைய புஷி ஆனந்த போய் கைது பண்ணி சிறையில் அடைச்சிங்க. என்ன பயந்தானே உங்களுக்கு? இப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சு? வியாசர்பாடியில் தீ, 200 குடிசைகள், 20 குடிசைகள் எரிஞ்சு போச்சு, 18 குடிசைகள் எரிஞ்சிருக்கு. மக்கள் பரிதவித்து நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள் அரிசி மூட்டைகள், துணிமணிகள், பால், பிஸ்கட்டுன்னு சொல்லி வாங்கி கொண்டு அந்த 18 வீட்டுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? இங்கே ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்க, ரவுடித்துறை அமைச்சர். இந்த ரவுடித்துறை அமைச்சரின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து அவங்கள அடித்து, ஏற்கனவே குழந்தை பிறந்து மறுதடவை அவங்க மாசமாக இருக்கிற ஒரு பெண்மணி அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்த குழந்தை வயிற்றில் போட்டு இந்த எம்ஆர்கே நகருடைய அந்த இன்ஸ்பெக்டர், ஒரு அயோக்கியன் முன்ன மாதிரி அந்த தாயின் வயிற்றில் மிதிச்சிருக்கிறான். வின்சென்ட்னு ஒரு அயோக்கியன். அவன் யார் தெரியுமா? ரவுடித்துறை அமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இது என்ன சார் ரவுடித்துறைன்னு புதுசாக? ஆமாம், புதுசாக நான் சொல்கிறேன், ஏற்றுக்குங்க. இங்கே அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிறதே அதானங்க. ரவுடித்துறை அமைச்சர் தானே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒருத்தர். சார், இப்போ இன்னொரு விஷயம், அவர் இந்த மாதிரி தாக்கி பேசுறது அப்படின்றதையும் தாண்டி அவருக்கு யார் எழுதி கொடுத்தாங்க, எப்படி எழுதி கொடுத்தது எல்லாமே அப்படியே சினிமா வசனம் போல ஒரு மேடையில் எல்லா மேடைகளையும் ஒரே மாதிரி, ஒரே விஷயத்த எல்லா மேடைகளையும் ஒரே மாதிரியான ஒரு மாடுலேஷன்ல சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு விமர்சனமாக தானே சார் பார்க்கப்படுது? ஆமாம், முன்னாள் ஆண்ட முதலமைச்சர் பேசுவார். அப்பா சிலப்பதிகாரத்தை எழுதியது திருவள்ளுவரான்னு கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வராது. அது நியாயமாக பேசுவீங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுத்துமே திக்குது, ஒழுங்காக படிக்க தெரியல, அதை வாழ்த்துவீங்க.
விஜய்க்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் கேட்குறேன். ப்ராம்ப்டன்லேயே அடிச்சுட்டு போகிறவர் இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? இங்கே பின்னாடி நின்று ப்ராம்ப்டன் பேசுகிறாங்களா யாராதும் சொல்லுங்கள்? திரைப்படத்துறையில் பின்னணி வசன காட்சிகளை உருவாக்குகிற போது கோடைரக்டர் என்று சொல்லக்கூடிய இணை இயக்குனர் சொல்லி கொடுத்தது அப்படியே உள்வாங்கி கற்கிறாராங்க. எழுதி கொடுத்தே படிக்க தெரியாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகிற போது பார்க்காமலேயே பேசுகிற பண்பட்ட தலைவரை நீங்கள் வந்து வசைப்பாடுவீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? என்னத்தை எழுதி கொடுத்தாங்க? யார் எழுதி கொடுத்தா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எழுதி கொடுத்தாலும் விஜய் பக்கம் கரெக்டான சரியான ஒரு நபர் இருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியுது இல்லை? அதை ஏன் ஏற்றுக்க மனம் மறுக்குது? யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுங்க, பேசுவது யார்? பார்த்தா படிச்சுக்கிட்டு பேசுகிறார், உங்கள் மாதிரி பேப்பரை வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக விஜய் வந்து என்னென்னாக்க விரல் நீட்டினா குத்தம், காரை விட்டு இறங்குனா குத்தம், கையசைச்சா குத்தம், அந்த தோல் பேக்கை வந்து அப்படி எகிரி அப்படி ஒரு அமுக்கி விட்டா குத்தம். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு வேற இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். பேனா இருக்கும், பேப்பர் இருக்கும். என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஏன் அதெல்லாம் போய் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? சட்ட பைக்கில் என்ன இருக்குன்னு கேட்குறது இதெல்லாம் சரியானதா சொல்லுங்கள்? வளர்ந்து வருகிற ஒரு தலைவர் தன்னலமற்ற நலத்தோடு தமிழர் நலன்களில் கவனம் செலுத்தி வளரும் இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு பரிசுகளை வாரி வழங்குகிறார் என்றால் எந்த தலைவரும் செய்யாததை தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நீட் வேண்டாம், நீட் மட்டுமே உலகம் இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் ஆகணுன்ற கனவு நிறைய பேருக்கு இருக்கும்ல சார். ஸோ இவரே வந்து நீட்டுக்காக நிறைய வாட்டி வந்து குரல் கொடுத்தாரு. ஒருவேளை இவரால் வந்து தொடர்ந்து குரல் கொடுக்க முடியாது, இல்லை நம்மளால வந்து இது வந்து பிஜேபியோட வந்து கூட்டணிக்கு போக போறாரு, இல்லை பிஜேபியோட பி டீம் அப்படின்றதுனால தான் சரி நீங்கள் அது மட்டுமே உலகம் நினச்சிக்காதீங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி பேசுறது அப்படி சார். திமுக திட்டினா உடனே பாஜக பி டீமு எங்கேயாவது நிரூபிக்க முடியுமா? இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து எல் முருகனையும் நயினார் நாகேந்திரனையும் சந்திச்சார், அதுக்காக அவரை பி டீம்னு சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க சார். அது பொதுவா வந்து தலைவர்கள் சந்திக்காத ஒரு நிகழ்வையே நீங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வருகிற போது சந்தித்ததை ஏன் கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடாது? ஒன்று, நீட்டு மட்டுமே வாழ்வியல் இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா எல்லாருமே ஏன் டாக்டருக்கு படிக்கணும்? ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போய் படி, ஏன் அதை படிக்கக்கூடாதுங்கிறீங்க? மிகப்பெரிய பொறியாளராக வரணும், அதற்கு படிங்க. மிகப்பெரிய வல்லுநர்களாக வரணும், மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வரணும், அதை குறிவைத்து படிங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ அது சரியானதானே இருக்குது. நீட்டு மட்டுமே வாழ்க்கை அல்ல, இருக்கிறவங்க பூரா டாக்டரா? அப்போ மற்ற தொழிலை யார் பார்க்குறது? அப்படி இல்லை சார். அது நீட் மட்டுமே உலகம் இல்லைன்னு சொல்றது ஓகே, அதுதான் வரவேற்கத்தக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு செய்தி சொல்லவா உங்களுக்கு? இந்தியாவில் தான் நீட் எழுதி பாஸ் பண்ணணுங்கிற கட்டாயம். மேலை நாடுகளில் இந்தியாவிலிருந்து போய் படித்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் மருத்துவர்களாக இருக்காங்க. இங்கே செலவழிக்கிற தொகையை நீங்கள் அங்கே கொண்டே செலவழித்தா மருத்துவர் ஆகிட்டு வந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீட்டு ஒரு நீட்டுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீ எந்த தேர்வு கொண்டுட்டு வந்தாலும் எங்கள் பிள்ளைங்க படிக்கும். ஏன்னா இது அறிவாற்றல் மிகுந்த சுயமரியாதையை கற்றுக்கொண்ட பிள்ளைங்க, அறிவியலை நம்புகிற பிள்ளைங்க. அதனால் இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை படித்து விடுவாருங்க. வட இந்திய பிள்ளைகளை நம்ம பிள்ளைய இன்னமும் ஹரேராமா ஸ்ரீராமான்னு சொல்கிறதுக்கு இது அம்பேத்கரியம் படித்த சார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா கடைசியாக இங்கே யாருக்கு ஓட்டு போடணுன்றது உங்களுக்கு தெரியும், ஊழல் இல்லாத அரசு என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க வந்து அதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஊழலே இல்லாமல் இவர் அரசு பண்ணி இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா சார்? ஊழலே இருக்கக்கூடாதுங்கிறதானே இலக்கு. அதை எப்படி ஆதரிக்க முடியும்? ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிவிட்டு ஊழல் செய்கிற கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வர ஒரு புதிய தலைமுறை ஒரு புதிய யுக்தியோடு தமிழக அரசியல் தளத்தில் வருகிறார்கள் என்றால் வரவேற்பதற்கு ஏன் எல்லோருக்கும் மனமில்லை? ஊழலை ஒழிப்போம்னு இளைய தலைமுறைக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கே ஊழல் இல்லை? இரவு 10 மணி 1 நிமிடத்திலிருந்து மறுநாள் காலை 11:59 வரை சாராயம் படுஜோராக விற்கிறதே காவல்துறை பாதுகாப்போடு. அது என்ன, யாருக்காக அது நடக்குது? ஒரு நாளைக்கு காவல் நிலையத்துக்கு 3000 பணம் கொடுத்தாங்கன்னு அந்த பார்க்கறேன், தெரியுமா உங்களுக்கு? மாதத்துக்கு 1 கோடி ரூபா இலக்கு. நைட்டு வியாபாரத்தில் மட்டும், இரவு வியாபாரத்தில் மட்டும் 1 கோடி ரூபா நீ வந்து விற்று கொடுக்கணும். குளிரூட்டியில் வைக்காத பாட்டிலுக்கும் 10 ரூபா, பீர் மட்டும்தான் வைக்கிறதாக சொல்கிறாங்க, அதுக்கும் 10 ரூபா. கேட்டால் நாங்கள் ஏசியில் வச்சுருக்குறோம் அதனால் 10 ரூபான்னு சொல்கிற கேவலங்கட்ட அரசு ஆண்டு கொண்டிருப்பது எதனால்?
சாராய கடைக்கு பாதுகாப்புங்க, காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரினா கொளுத்துறான், அதை கண்டிக்க அதை போய் பாதுகாக்க துப்புள்ளாத இந்த அரசு சாராய கடைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது என்றால் இதை ஒழிச்சு கட்டணுமா வேண்டாமா? கண்டிப்பா சார். அதைத்தான் விஜய் சொல்றாங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குமே. ஆனால் அது எப்படி உருவாக்குவது? உங்களுடைய பெற்றோர்களிடம் பேசுங்கள். அந்த அடுத்த தலைமுறைக்கு இப்பவே பாடம் கற்பித்து ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுக்கிறார். இதில் என்ன தப்பு? தப்பே கிடையாது. ஆக வளரும் தலைமுறையையும் உருவாக்குகிறார், இருக்கிற தலைமுறையை தெளிவுபடுத்துகிறார். அதனால் விஜய் அவர்கள் அந்த கூற்று 100க்கு 100 சரியானது. ஃபைன் சார். இப்போது அவர் இந்த பரிசு நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் +2 மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாரு. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நம்மளும் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.